அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். சாப்டர் 2 டைம் வேல்யூ ஆஃப் மணி. பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 2.30, எக்ஸசைஸ் நம்பர் 1. Banu has deposited rupees 50,000 in IOB. Interest is computed at 6% per annum. Per annum அப்படின்னா ஒரு வருஷம். For 3 years, compute the amount of maturity. இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நம்ம amount of maturity வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஆன்சர் பார்க்கலாம். கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதுக்கான ஃபார்முலா வந்து A ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பெருக்கல் ஒரு ப்ராக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 100. ஸோ இங்கே ப்ராக்கெட் டி, அதாவது ஸ்கொயர் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கலாம், இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்ப்போம். ஏ அப்படின்றது வந்து மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட், நம்ம அதை தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பி அப்படின்றது வந்து பிரின்சிபல் வேல்யூ, கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க 50,000. ஆர் அப்படின்றது வந்து ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஆனுவல் அப்படின்னா வருஷம், ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 6%, இதுவும் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. டி டைம்ஸ் இன் இயர்ஸ். ஸோ எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் 3 இயர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஏ ஈக்குவல் டு 50,000 பெருக்கல் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 + 6 டிவைடட் பை 100, க்ளோஸ் த ப்ராக்கெட்டு. இதுக்கு பேர் வந்து ஸ்கியூப், அதாவது 3 வந்ததுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூப் அப்படி சொல்லுவாங்க. இப்போ 1 பை 1 நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். ஸோ 50,000 பெருக்கல் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணிப்போம். ஸோ இப்போ 6 டிவைடட் பை 100, 6 வந்து 100ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 0.06 வந்து கிடைக்கும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 + 0.06 நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1.06 வந்து கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூப். இந்த ஸ்கியூப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது 3 டைம்ஸ் வந்து அதை மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் 2 அப்படின்னா 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது. அப்போ இங்கே 3 அப்படின்னும் போது 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 அப்படின்னா 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கான மீனிங் வந்து அப்போ 1.06 வந்து நம்ம 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 1.06 இன்ட்டு 1.06 இன்ட்டு 1.06. இப்போ நம்ம 3 டைம்ஸ் வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 1.191016 வந்து கிடைக்கும். இதை நம்ம 50,000ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 59,550.80 வந்து டைம் வேல்யூ ஆஃப் மெச்சூரிட்டி வந்து கிடைக்கும். அப்போ ஏ ஈக்குவல் டு 59,550.80. தட்ஸ் ஆல்.